மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை ஒன்றிய நிர்வாகி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய ஒன்றிய துணைத் தலைவர் வைரமுத்து என்பவர் தோழரை சாதியானவ படுகொலைக்கு உள்ளாகியிருக்கிறது. அதே பகுதியைச் சேர்ந்த பெண்ணை காதலிப்பதன் காரணமாக குடும்பத்தைச் சேர்ந்த அவருடைய சகோதரர்கள் சாதியானவ படுகொலையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இந்த சாதியானவ படுகொலைக்கு எதிரான தொடர்ச்சியான போராட்டத்தை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் தமிழ்நாடு திட்டமிட்டிருக்கோம். ஒரு பகுதியாக இந்த சாதியானவ படுகொலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த கைதாப்பட்டி நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் தினம் தினம் சாதிய ரீதியிலான வன்முறைகளும் சாதிய ஆணவ படுகொலைகளும் தொடர்ச்சியாக நடந்த வண்ணம் இருக்கிறது. நாம் கூட தமிழ்நாட்டில் சாதியானவ படுகொலைக்கு எதிரான தனி சிறப்பு சட்டத்தை இயற்றிட வேண்டும் என்று தமிழக அரசை தொடர்ச்சியாக வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் பேசக்கூடிய முதலமைச்சர் இருக்கக்கூடிய சட்டங்களே போதுமானது, சாதியானவ படுகொலைக்கு எதிரான தனி சிறப்பு சட்டம் தேவையில்லை என்று சொல்கிறார். அவர் சொன்னதுக்கு பிறகும் கூட ஏராளமான சாதியானவ வன்கொடுமைகள் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நவீன தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சி என்பது எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. இது எல்லாமே நவீனமயமாவது டிஜிட்டலைஸ் ஆயிட்டு இருக்கு. நவீன ரீதியாக அறிவியல் ரீதியாக இந்த சமூகம் ஒரு புறம் வளர்ந்து கொண்டிருக்கு. நம்ம பெருமையாக பேசிக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் தன்னுடைய இணையரை தேர்வு செய்யக்கூடிய நிலைமையில் கூட இன்றைக்கு படித்த இளைஞர்களால் இருக்க முடியலை என்பதுதான் இருக்கக்கூடிய நிலைமையா இருக்கு. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நெல்லையில நவீன் என்கின்ற இளைஞரை இதே சாதிய மனோபாவம் கொண்ட சாதிய எண்ணம் கொண்ட பெண்ணினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வெட்டி சாய்த்தார்கள். அது நடந்து முடிந்த சில வாரங்கள் கூட ஆகல, மீண்டும் இப்படி ஒரு சாதியான படுகொலை என்பது தமிழகத்தில் நிகழ்ந்து வருகிறது. நாம் எவ்வளவு பெருமையாக இது பெரியார் மண் என்றோ திராவிட மண் என்றோ சமூக நீதி மண் என்றோ பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னொரு புறத்தில் சாதிய வன்கொடுமைகள் என்பது தடை செய்யப்படாமல் தொடர்ச்சியாக நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் சாதாரணமா நீங்க அரசு பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய கிராமப்புறங்களுடைய பல்வேறு பள்ளிக்கூடங்கள் நம்ம போறோம்னு சொன்னா அந்த பள்ளிக்கூடங்கள்ல கலர் கயிறு கட்டிட்டு வரக்கூடிய நிலைமை என்பது இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களை தொடங்கி வயதானவர் வரைக்கும் எல்லாரும் மத்தியுமே நீங்க சாதிய மனோபாவம் என்பது வேறொன்று இருக்கு. இந்த சாதிய மனோபாவத்தை வேறு இருக்கக்கூடிய தீர்க்கமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான தனி சிறப்பு சட்டத்தை இயற்றி இந்த சாதி ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடக்காத வண்ணம் தமிழக அரசின் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். அதே நேரத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உயிரிழந்த எங்களுடைய அமைப்பினுடைய தோழர் வைரமுத்து அவர்கள் அவர் குடும்பத்தினுடைய ஒரே மகன். அந்த குடும்பத்திற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்குவதோடு குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த குற்றவாளிகளை கைது செய்து முறையான விசாரணை மூலம் அவர்களை சிறையில் அழைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் தழுவிய அளவில்